ஸோ இங்கே தான் நிறைய பார்சல் தான் வாங்கிட்டு போவாங்க. நீங்களும் அரௌண்ட் ஆட்டியாம்பட்டி இல்லைன்னா வெண்ணந்தூர் இருந்தீங்கன்னா நீங்களும் இங்கே வந்து வாங்கலாம். சொல்லிட்டிங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் இவங்க சமைச்சி தந்துடுவாங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாம் ஸ்பெஷலாக பன் புரோட்டாவும் நூல் புரோட்டாவும் சொல்லியிருக்கோம். அதுதான் இப்போ செய்யறாங்க. ஃபஸ்ட்டு நூல் புரோட்டா போடுறாங்க பாருங்கள். பாருங்க பன் பரோட்டா தனியாக வச்சுருக்கோம், பரோட்டா தனியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பன் பரோட்டா போடுறாங்க. இதுக்குன்னே தனியாக ஒரு விளக்கு மாதிரி. இப்போ தோசை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தோசைன்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு போம் தான் ஞாபகம் வரும். அது வாங்க நம்ம தம்பிக்கிட்ட கேட்டு கற்றுக்கலாம். இது அம்மா சுட்ட தோசை, உளுந்து மாவும் அரிசி மாவும் கலந்து சுட்ட தோசை. இது அம்மா சுட்ட தோசை, திருப்பி கேட்டா பூசை என்று என்று வேணா. இங்க நிறைய தோசை இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நானும் அவங்கக்கிட்ட கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நூல் புரோட்டா. இப்போ பன் புரோட்டா. இதை இப்போ திருப்பி போட்டாங்க. நம்ம நூல் புரோட்டா எடுத்துட்டாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இதாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்மளோட பன் புரோட்டா. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பன் புரோட்டா டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. இது நூல் புரோட்டா எப்படி இருக்கு? இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் புரோட்டா போட்டனால என் பெரியப்பா நீயே கல்லை பார்த்துக்கோன்னு சொல்லி தந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்பெஷல் கொத்து புரோட்டா போடுறாங்க. நல்லா ஜூஸியாக குழம்புலாம் நிறையா ஊற்றுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.